ராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வீட்டில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாவது இடவடமாக பேசி அதனால் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் இந்த செக் இஷ்யூ பண்ணுறது, லோன் சம்மந்தமான விஷயங்கள், அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன், இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து கற்பனையிலே வந்து நம்ம சில விஷயங்களை வந்து கோட்டை விட்டுருவோம். சில கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமா அப்படின்னு பயந்துருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். தாயாரோட உடல்நலம் 4க்கு 6ல் வந்து உட்காரும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக செலவு ஏற்படலாம். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 5ல் வந்து உச்சமாக குரு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களே பெரிய ரிஸ்க்கு, பெரிய முதலீடெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தையோட விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. மனைவி பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல லாபங்கள், பெரிய ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9லும் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணமட்டமான விஷயங்கள் இருக்கும். அப்பாவோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்களிடம் பேசும்போதோ பழகும்போதோ கவனமாக இருங்க. அதில் வந்து ஏதாச்சும் இடவிட பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஐயோ என்னடா அது இப்படி ஆகி போச்சுங்கிற மாதிரி ஃபீலை உருவாக்கும். அதே மாதிரி கற்பனைகள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ சொல்லிட்டு கற்பனையிலே வந்து மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவும் பெண்கள், குறிப்பாக பெண்கள் வந்து இந்த கற்பனையிலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய லாபத்துக்காக அலைச்சல்கள், ஏதாச்சும் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சல் இருக்கும். மனசுக்கு இருக்கிற வேகம் உடலுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் சோர்ந்து போவீங்க. கொஞ்சம் மெடிடேஷன், சாண்டிங் இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ வழிபாடு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள்